அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இன்றைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி கட்டி இருக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருக்கு, எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சிக்கு சவாலாக இருக்கிறது, கூட்டணிகள் ஜெல்லாயிருக்கா அப்படின்ற தன்மையில தான் நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம அதிமுக கூட்டணியை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். பாஜக, பாமக, அமமுக முதல் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் வரை களத்தில் எப்படி செயல்படுகிறது அதிமுக கூட்டணி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பிரியன், உங்களிடமிருந்தே செயல்படுறேன். கூட்டணி எல்லாருமே கூட்டணி கட்டினாங்க, அதுக்கு பிறகு ஒரு வியூகம் இருந்தது. இப்போ கிரவுண்டுக்கு போயாச்சு. எப்படி இந்த கூட்டணி கட்சிகள், அதிமுகவை தனிச்சு வச்சிடலாம், கூட்டணி கட்சிகள் செயல்பாடு எப்படி இருக்கு, ஜெல் ஆயிருக்காங்களா, யாருக்கு நல்ல சாதகமா இருக்கு, யாருக்கு சவாலா இருக்கு, எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது ஒரு சீட்டெல்லாம் பகிர்ந்து கொடுத்து விட்டு அதற்கு பிறகு ஜெல் ஆகலைன்னா கூட ஆகனா மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கட்சிகளும் இருக்குது. ஆக்சுவலாக மன வருத்தங்கள் பலருக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் கையெழுத்து போட்டாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அடுத்தது நீங்கள் வெற்றியை நோக்கி தான் நீங்கள் நடைபெற வேண்டும். அதனால் நடுவில் என்ன மாதிரியான மனக்குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். இப்போ அதிமுகலேயே கேட்டவங்களுக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்காது, அதிமுகலேயும் அதிருப்தியாளர்கள்லாம் இருப்பாங்க, ஏன்னா அமமுகலையும் கேட்டவங்களுக்கு சீட் கிடச்சிருக்காது, பல பேர் கட்சி மாதிரி வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த கட்சி தலைவர்கள் இருக்கிறவங்களை வச்சுட்டு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அஇஅதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி பல எம்எல்ஏக்கள் தொகுதிக்கெலாம் அவர் போனதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சமயத்தில் பாஜக போன ஏப்ரலில் பாஜகவோட ஒரு ஒப்பந்தம் போட்டார். போன ஏப்ரல், இப்போ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அந்த கூட்டணி சரியாக ஜெல்லாகாத அப்படி ஒரு மாதிரி இருந்தது. பல்வேறு விதமான கான்ட்ரவர்சிஸ், அதிமுகவை தலைமையாக ஏற்றுக்கிறதா, என்டிஏ கூட்டணியாக இவர் முதல்வராக சொல்லலை, அது இதுன்னு பல விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தினகரன் என்ன பேசுகிறாரு, எங்களை ஒற்றுமைப்படுத்தியது அமித்ஷா தான் சொல்கிறார். அமித்ஷா சொல்லி தான் நான் அன்னைக்கு வந்தேன். இந்த கூட்டணியை ஒன்றுபடுத்தியது அமித்ஷா தான் சொல்கிறார். அதிமுக தலைமை அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்ல வரல. அதிமுக தலைமைன்றதை அதிமுகவில் இருக்கவும் சொல்ல வரல. இன்னைக்கு விஜய் சொல்கிறாரு, அதிமுகவை மற்றும் சிலர்னு பேசுகிறார் விஜய். அதிமுகவை பற்றி சொல்லும்போது ஒரு கட்சி 55 வருஷமாக இங்கே இருக்குது, ஒரு பைபோலார் பாலிடிக்ஸில் இருக்குது. ஆனால் அதிமுக பற்றி பாஜக தலைமையில் மற்றும் சிலர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு, ஆரம்பிச்சாரு. அதிமுகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்காமையே கடந்து போறாரு. அது மற்றும் சிலர்னு அது என்ன ஐடியாவில் அதை ரொம்ப ஒரு இதாக இட போடுறாரா, சாதாரணமாக இட போட்டு அப்படி கடந்து போகிறாரா, இல்லை ஒரு வேணும்னு பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. என்ன அதோட ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. ஆக்சுவலாக அதிமுக பற்றின ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, எடப்பாடியுடைய பிரச்சாரம் அது தேர்தலுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பின்னாடி அவர் ஆரம்பித்து அவருடைய பாதையில் அவர் தெளிவாக போயில. இப்போ நம்ம குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு இடத்தை ஒதுக்குறோம், இடம் சரியா அப்படின்லாம் பார்க்கப்பட்டது. இப்போ தொகுதியெல்லாம் ஒதுக்கியாச்சு, எதிர்த்தரப்புலையும் கேண்டிடேட்லாம் போட்டு கிட்டத்தட்ட களம் சூடா இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்குள் யாருக்கு நல்ல சாதகமா இருக்கு, யாருக்கு சவாலா இருக்குன்னு உங்களால ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியுதா? இல்லை, இது நம்ம பாஜக கூட்டணியை பற்றி தான் நீங்கள் அதிமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள், நம்ம பாஜக, பாமக, அமமுக, இதுல யாரு? இல்லை, நானும் விஜய் மாதிரி பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டேன். அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியை பொறுத்த மட்டும் தினகரன்லாம் ஒரு டயக்னலி ஒரு ஆப்போசிட் ரோல்ல தான் இருந்தார் எடப்பாடிக்கு. இப்போ அவரும் ஓரளவுக்கு ஜெல் ஆயிட்டார். ஏன்னா வின்னபிலிட்டி அவங்களுக்குலாம் இருக்குமா, எப்படி பாக்குறீங்க? வின்னபிலிட்டின்ற பாயிண்ட்ல அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சவுத்துலேயோ இல்லை டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையோ அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அதிமுக வீக்னஸ் இருக்குது. பாமக கொஞ்சம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் பாமக வச்சு அவங்க மேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாமக அந்த அணியில் இருக்கிறது கொஞ்சம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் மத்திய வட தமிழகங்களில் கொஞ்சம் போன வாட்டி பார்த்தீங்கன்னா அதிமுக போன அசம்பிளி எலெக்ஷனில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த டிஸ்ட்ரிக்டில், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு இடத்துல வின் பண்ணாங்க. ஒரே ஒரு இடத்துல தான், மதுராந்தகத்தில் மட்டுமே இந்த மரகதமாக வின் பண்ணாங்க. அதே மாதிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல தான் வின் பண்ணாங்க. 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மந்திரிகள், பழைய மந்திரிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு பொசிஷனில் அவங்க சவுத்தில் பார்த்தீங்கன்னா 57 தொகுதியில் 16 தொகுதியில் வின் பண்ணாங்க.
அப்போது இந்த வாட்டி வந்து இவர் வந்திருக்கிறது, தினகரன் வந்திருக்கிறது, அவருடைய ஓட் பேங்கை வந்து எடுத்துன்னு வந்திருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த இடத்துல திருமதி சசிகலா அவர்கள், ஆமா, அந்த இடத்துல திருமதி சசிகலா, அப்புறம் இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல ராமதாஸ் அவர்கள். ஆனால் பாமக என்கிற கட்சி வந்து இன்னும் அன்புமணி பின்னாடி தான் இருக்குன்னு ஒரு தோற்றம் தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கு. ஆனால் ராமதாஸ் என்ன சொல்றாரு, அவருக்கான ஆதரவு ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் கேண்டிடேட் பல இடத்துல போட்டிருக்காரு, எடப்பாடி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கேண்டிடேட். அவங்க ரெண்டு பேரோட நோக்கம் ஜெயிக்கிறதா இல்ல தினகரன் அன்புமணி அவர்களை கீழே இல்ல இல்ல, அவங்க வாங்குற ஓட்டு எல்லாமே வந்து அதிமுக அணிக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி இல்லை, அவங்க அதிமுகவுக்கு போற ஓட்டு எடுக்கிற மாதிரி. இதன் மூலமாக திமுக அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்குவாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எடப்பாடி பலம் பெறக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். யாருடைய நோக்கம்? சசிகலாவுடைய நோக்கம் அதுதான். ராமதாஸுடைய நோக்கம் என்ன? அன்புமணி பலம் பெறக்கூடாது. அவங்க ரெண்டு பேருடைய நோக்கம், அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஜெல் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஜெல் ஆகிறதோ இல்லையோ, ஜெல்லான மாதிரியே ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து போருக்கு கிளம்பியாச்சு, இந்த இடத்துல வந்து பிசிறு தட்டக்கூடாது, எங்கேயுமே அபஸ்வரங்கள் பாடக்கூடாது, எங்கேயுமே டிராவல் பண்ணிடணும். வாழ்வா சாவான்ற ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டிராவல் பண்ணி ஆகணும். அதனால அமமுகவும் அதுக்கு முன்னாடி எடப்பாடி மேலே இருந்த அந்த அவங்களுக்கு இருந்த பலவிதமான ஒரு விமர்சனங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து களத்தில் குதித்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து அதில் பாஜகலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அங்கே அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியாது. அவருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனைகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அந்த அணியில 3 முக்கிய புள்ளினா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, திரு ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, சசிகலா அவர்கள். இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தே என்ன செய்ய போறாங்கன்ற கேள்வி. அண்ணாமலை அந்த அணிக்குள்ளேயே இருக்கார். அவர் என்ன பண்ண போறாரு தெரியாது அவருக்கு. ஆக்சுவலா தினகரன் வந்து ஜெல்லான மாதிரி தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு கட்சியுடைய மேலிடம் அவருக்கு வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கு. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேலை செய்வாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னோர் தெரியாது. இப்போ நீங்கள் பாஜக, பாமக, அமமுக இந்த இத்தனை கட்சிகள், இப்போ தமாகலாம் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டாக யார் இருக்காங்க? ரொம்ப கொஞ்சம் போட்டி கடுமையான சூழல் அப்படி ஏதாவது உங்களால ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ண முடியுதா? இல்லை, அதிமுகவுக்கே அது கடுமையான போட்டியாக தான் இருக்கு. எல்லா தொகுதிகளுமே கொங்கு மண்டலத்திலேயே அவங்களுக்கு கடுமையாக தான் இருக்கு. கொங்கு மண்டலத்திலே they are facing tough fight actually. இந்த வாட்டி கொங்கு மண்டலத்திலே அவங்க டஃப்பா ஃபைட் ஃபேஸ் பண்றாங்க ஆக்சுவலா. என்ன பிரச்சனைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த விஜய் ஃபேக்டர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டை வந்து எடுக்க போறாங்க, அவங்க திமுக ஓட்டையும் எடுப்பாங்க. நான் இப்படி சொன்னோன்னா திமுக ஓட்டை எடுக்க மாட்டாங்களா பல பேர் கேட்பாங்க. திமுக ஓட்டையும் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு ரெண்டு பேர் ஓட்டையும் அவங்க எடுக்கிறாங்கன்றது இன்னும் வந்து புரியாத புதிரா இருக்கு. அதனால இதுல வந்து கூட்டணி கட்சிக்கு தான் நெருக்கடினா இல்ல, அந்த அணிக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த அணிக்கே டோட்டலா அந்த அணிக்கே நெருக்கடி இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நெருக்கடியை மீறி வரதுக்கான ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. எடப்பாடியோட பிரச்சாரத்துல வந்து ஒரு கிரௌடு புல்லிங் இருக்கு. அவரும் வந்து கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு சில கீழே இறங்கி சில விஷயங்கள் பேசுகிறாரே தவிர மற்றபடி பொதுவாக நல்லா தான் பேசிட்டு வர்றார். ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருக்கணும் வச்சுட்டு தான் வர்றார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்குமான்னா கள சிச்சுவேஷன் அப்படி இல்லை. கடுமையாக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அக்னீஸ்வரன், நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சிகள்? அதிமுகவை நம்ம பேசல, கூட்டணி கட்சிகள் இப்போ அதே மாதிரி திமுகனா திமுகவோட கூட்டணி கட்சி பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தான் நம்ம மதிப்பிடுறோம். கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? கிரவுண்டை பாக்குறப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு? கூட்டணி கட்சி அப்படின்னு பார்க்குற போது இங்கே திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு பார்க்க தோணுது. காரணம், இந்த பிரச்சார வியூகங்கள் கூட்டணி கட்சியில் வந்து இந்தந்த தொகுதி பங்கீடு அதெல்லாம் பண்ணியது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இயங்கக்கூடிய பாரதிய ஜனதா வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் 3 முறை வந்துட்டாரு. ஓகே. ஆனால் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் பாண்டிச்சேரி வரைக்கும் வர தெரிந்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியல. அது ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த கூட்டணி கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே இது வந்து 196 தொகுதிகளை பிரச்சாரத்தை தொடங்கி இது 2வது சுற்றுப்பயணமாக அவர் தமிழ்நாடு முழுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியதில் சிலது பெரும்பாலும் சொல்லுவாங்க, நீங்கள் கும்மிடி பூண்டியில் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே கன்னியாகுமரி களியக்காவளை வரைக்கும் இந்த அரசியல் நிபுணர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வைன்னு பார்க்குற போது கன்னியாகுமரியில் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மக்கள் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் வந்து இங்கே திருவள்ளூரில் PV ரமணா தலைமையில் திமுகவில் இருந்தவர்களே
உயரிய பதவியில் இருக்கிறவங்க அவர் கூட சேர்ந்து. இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ பெரிய கட்சிகளுக்கு இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். இப்போ தனபால் அவர்கள் சொல்றாங்க எனக்கு கொடுக்கல, ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு. அது இயல்பான தன்மை. நான் கேட்கறது, இப்போ கூட்டணி கட்சிகள் நீங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க, பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் ஏற்படுறாங்க. ஆனால் உங்க கூட்டணிக்குள்ளேயே இப்போ திரு அண்ணாமலை அவர்களோட ஃபேக்டர், வெளியில போட்டி போறப்ப சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள்லாம் போட்டி போடுறாங்கல்ல, இது கூட்டணி உங்க கூட்டணி கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா? அதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு எந்த சிக்கலை? உழைக்கிறவர்கள், தன்னை நம்புகிறவர்கள், திட்டமிடக்கூடியவர்கள், கடந்த 2 ஆண்டுகளாக உழைக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஏதாவது அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? இங்க பாருங்களேன், கூட்டணி அமைக்கலன்னா ஏன் அமைக்கலன்னு கேக்குறீங்க. கூட்டணி அமைச்சு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து என்ன கேக்குறீங்கன்னா, எங்க சசிகலாமா ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் போறாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் போறாங்க. அதான் சிக்கல் தானே உங்களுக்கு? அது சிக்கலே கிடையாது. நீங்க தான் கடந்த 5 ஆண்டு காலமா அவர் பார்க்காத சிக்கலா சார்? ஒரு பிரச்சனை இல்ல, பிரம்மாதமா இருக்குது. நீங்க இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ திரும்ப சசிகலா அவர்கள் கேண்டிடேட் போடுறாங்க. இப்போ பிரியன் சொன்ன மாதிரி அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ, அவங்க வாங்குகிற வாக்கு அப்படின்றது அமமுகவுக்கு போற வாக்கு தானே. அந்த ஓட் ஷேரை தான் அவங்க எடுக்க முடியும். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு போற வாக்கு அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது உங்க அணிக்கு போற வாக்கு தானே. இப்போ அண்ணாமலை அவர்களுக்குன்னு இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் 3% சொல்லலாம், இல்லை அவருக்குன்னா 4% சொல்லலாம், அவருக்குன்னு இருக்கிறது. அவர் தீவிரமா களமாடலன்னா அந்த ஓட்டுல அப்படி கூட்டணி கட்சிகள் முழுமையான பெனிஃபிட் அடைய முடியுமான்னு கேட்கிறேன். அந்த சிக்கல்லாம் இருக்கான்னு கேட்கிறேன். மெகா கூட்டணி அமைக்கலன்னு இந்த உலகம் தமிழ்நாடு கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக, பாரதிய ஜனதா, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, தமாக, அது மாதிரி இப்ப இவ்வளவு நாளா கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்ரீதர் வாண்டையார், அது மாதிரி முன்னாள் அமைச்சர் திரு உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்கள் இந்த கரெக்டா அந்த நேரத்தில் அதிமுகவுடன் பொதுச் செயலாளருடன் அழைச்சிட்டு வந்தது, அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியது. அது மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இதை பாக்குறீங்கல்ல, திமுகவுக்காகவே தன்னுடைய குரல்களை அதிகப்படுத்தி காட்டிய அண்ணன் கொங்கு தனியரசு அண்ணன் உங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அண்ணன் புகழேந்தி அவர்களை நீங்க தானே கூப்பிட்டு 3/4 மணி நேரம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசினாரு, என்னாச்சு? திரு கருணாஸ் அவர்கள் பேசாத பேச்சா? இவைகளெல்லாம் எங்கே போனது? PT செல்லகுமார் அவர் விஜய் கட்சியில் இருந்து வந்தவர், அவர் 30 ஆண்டு காலம் உதவியாளர் இருந்தவர், அவர் இப்ப விலகி திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் தலைமையில் அங்க போயிருக்கிறாங்க. அது மாதிரி தேமுதிகவில் திரு கடம்பூர் ராஜு அவர்கள், மீசை ராஜேந்திரன் தேமுதிகவினுடைய செய்தி தொடர்பாளர், அவர்களை அழைச்சிட்டு போய் இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. திருமதி காளியம்மாள் அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து அது திரு OS மணியன் அவர்கள், இப்படி மாவட்ட செயலாளர்கள் அத்துணை பேரும் அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சொல்றதெல்லாம் பார்த்தா திமுக அணி பலவீனமாயிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரும் சேர சேர. நீங்க நான் அப்படி சொல்லல சார், அதிமுக பலமாயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். ஒன்னு தலைவர் எடுக்கிற முடிவு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிற முடிவு, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த கட்சியை பலப்படுத்துவது. நீங்க சொன்னதுல நான் மாற்று கருத்துலாம் இல்ல, அதிருப்தியாளர்கள் இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க இருக்கத்தான் செய்வாங்க, அதுல மாற்று இல்லை. இப்போ முக்கியமா நம்ம பாக்குறது இப்போ அமமுக ஃபேக்டர் அப்படின்றது, அன்னைக்கு பலரும் அதிமுகவில் எடுத்துக்கவே இல்லை. அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு, 1%, 1.5%. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க. பிரியன் அவர்கள்லாம் தொடர்ந்து அதை தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு 20 தொகுதி அமமுகவால் உங்களுக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ராஜதந்திர ரீதியில் கொண்டு வந்திருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனால் அந்த தினகரன் அவர்களோட வாக்குகள் இங்கே வர்றதுக்கு தடையா சசிகலா தடுத்துருவாங்களா? இப்போ அன்புமணி ஏற்கனவே இருந்தவங்க தான், ஆனால் அதில் என்ன சிக்கல், பாமகவில் உடஞ்சி போயிடுச்சு. அது பிளவா பிரிவா அது நமக்கு தெரியல. ஆனா ராமதாஸ் அவர்கள் வெளில இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் வீரியமா இருப்பாங்க. இதை தான் நான் கேட்கிறேன். வெளியில இருந்து மத்தவங்க வரலாம், அந்த 3 ஃபேக்டர் எப்படின்னு கேட்கிறேன். அதைத்தான் சார் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அந்த வேலை, எடுத்த முயற்சி, செய்த சாணக்கியத்தனம், இதையெல்லாம் கலைஞர் செய்தால் சாணக்கியத்தனம் புத்திசாலி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் நீங்கள் அது சாமானிய பார்வையா பாக்குறீங்க. பாத்தீங்களா? இதற்குத்தான் தமிழ்நாட்டில் எந்த குரலும் வரல. ஆனால் பிரச்சாரத்தில் திரு ராசா அவர்கள் பேசியது, உதயநிதி அவர்களுடைய அந்த கருத்துக்கு இவர் பதில் சொன்னது, இவைகள் எல்லாமே மக்கள் மத்தியில்
அதிமுகவை முன்னெடு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நீங்க சொல்வது வந்து பழனிசாமி அவர்களினுடைய அந்த செல்வாக்கு கூட்டணி கட்சிகள் இந்த இதெல்லாம் சமன்படுத்திரும் சொல்றீங்க. அது சமன்படுத்திரும். அதை தாண்டி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திமுக போட்ட அந்த வேஷங்கள் இருக்குல்ல, அதாவது தேர்தல்னா மட்டும் பாஜக, எங்களுக்கு டெல்லிக்கு தான் போட்டி அப்படின்னு அந்த திசை மாற்றுகிற மடை மாற்றுகிற அந்த மனோபாவம் இருக்குல்ல, அதை மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி உடை தெரிந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? திமுக வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பயே மறுக்கிறீங்க. அதை அக்னிஸ்வரன் சொன்னது மறுப்பு, மறுவீங்க. உங்களுக்கே இவ்வளவு பதட்டம். மம்தா பானர்ஜி அதை மறுத்திருக்காங்க. இல்ல சார், போய் சொல்லும்போது இல்ல நான் போய் சொல்றேன், உண்மை சொல்றேன்னு சர்டிபிகேட் நீங்க கொடுங்க. ஒரு நிமிஷம் நீங்க படிச்சு பாருங்க, படிக்காம கூட பாருங்க. முதலமைச்சர் அவர்கள் வேண்டும் என்றே சில அதிகாரிகளை மாற்றிருக்கிறார்கள். நானும் பாஜக கூட அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதிர்ப்புங்கிறார்ல. இது தமிழ்நாட்டில் ஒரு யாராவது சொல்றாங்களா? இல்ல சார், ஒரே ஒரு நீங்க ரெண்டு பேரும் பேசுறது அப்படி கேட்க மம்தா பானர்ஜி எதுக்கு மூணாவது நீங்க வரீங்க சார்? நீங்க தப்பா பேசும்போது சொல்ல வேண்டியதுதானே. அவர் திருத்துவார் சார். விஜயன் சார் நீங்க அவர் பேசும்போதே பேசிருக்கீங்க. நீங்க பொறுங்க, நீங்க அவர் பேசும்போதே பேசிருக்கீங்க. சரி அக்னீஸ்வரன், ஒரே ஒரு பாயிண்ட். அவங்க மறுத்தாங்கன்ற கருத்தை இல்ல அக்னீஸ்வரன், அந்த ஒரு கருத்தையே தள்ளி வச்சிருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? மம்தா கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதனால தேர்தல் அப்ப மட்டும் பாஜக முகமூடியை தூக்கி வர்றீங்க. இல்ல இல்ல இல்ல, அதுல என்னத்த சாதிச்சீங்கன்னு கேக்குறேன். 40 MP அது இல்ல இல்ல. இப்ப மம்தா பானர்ஜிக்கு அவங்க மறுத்தா கூட நான் நீங்க சொன்னதுனால சொல்றேன், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாஜக இருங்க சார், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? எனக்கு 100% அந்த சந்தேகம் இருக்கு. அதுல என்ன எனக்கு சந்தேகம் இருக்கா? மம்தா பானர்ஜி சொன்னா தான் அது கருத்து, அப்புறம் அடியானுக்கெல்லாம் அந்த கருத்து இல்லையா இருக்கு. அப்ப நீங்க பாஜக இல்ல 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 பாஜக இருக்கு. இவர்கள் போடுகின்ற வியூகம் என்பது அதிமுக ஒரு தெளிந்த நீரோடை. சகரிகா கோஷோட இது ட்விட்டர் படிச்சுங்க. படிங்க படிங்க ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து பாருங்க. இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க சார், இருங்க சார், இருங்க நான் படிச்சு காமிச்சறேன். இப்ப சுருக்கமா சொல்லுங்க. கேண்டிடேட்டே இல்ல. சகரிகா கோஷ் யாரு? திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி, ராஜீவ் தீப்போட வைஃப். அவங்க திரிணாமுல்ல முக்கியமான பொறுப்பு. அவங்க போடுறாங்க பாருங்க. There should be no room for media misinterpretation, lost in translation. அவங்களோட பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்இன்டர்பிரேஷன் வந்திருக்கு. அதை வச்சு பேசிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றீங்க சார். அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருக்கா? நீங்க வச்சு பேசுறீங்கன்னா சகரிகா கோஷோட இத நான் படிக்கிறேன். நான் பொறுமையா நம்ம பேசுறோம். நீங்க அதை வச்சு பேசுறேன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் பொறுமையா பேச விடுங்களேன். நான் பொறுமையா நீங்க தப்பா பேசுறீங்க. அவங்க ஒரு விஷயம் வந்தா அதோட பின்னாடி கரெக்ஷன் வருது, அதை பார்க்க முடியல. ஒரு பாயிண்ட்ங்க சார். அக்னீஸ்வரன், இப்ப எனக்கு அவங்க சரியா சொன்னாங்க தப்புன்றதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்ததுன்னா அது பாதகமான சந்தேகம்ன்றேன். ஒரு பாதகமும் இல்ல. அடியனுடைய கருத்துன்னா அந்த கருத்துல ஒரு அடி கூட நான் கீழ இறங்க மாட்டேன். எதுக்கு இறங்கணும்? அப்ப நீங்க சந்தேகப்படுறீங்க. மொழியாக்கத்துல தவறு இருக்கு, மொழியில சந்தேகப்படுறீங்க. நீங்க சொல்லலாம். நீங்க சந்தேகப்படுறீங்க. சகரிகா கோஷ் சொல்லிருக்காங்க. நீங்க போடுங்க சார். டிஎம்சி எம்பி சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல. 40 நாடாளுமன்ற ஐயோ என் கருத்து போய் சேர விட கூடாது. இதுதான் ஜனநாயகத்துல பெரிய அறமற்ற செயல். நீங்க இப்படி சொல்றீங்க. எந்த ஒரு இத மட்டும் சொல்ல முடியல. நீங்க மம்தா சொல்லுங்க. சரி, அவர் சொல்லி முடிச்சிட்டு ப்ளீஸ். பொறுங்க சார். சொல்லுங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அதையெல்லாம் டெல்லியில போராடி பெற்று கொண்டு வந்தது எதுவும் இல்லை. ஆனால் டெல்லி எங்களை எதிர்க்கிறது, டெல்லி தான் எங்களுக்கும் போட்டினா தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லாவே திமுக தானா? வேற கட்சியே இல்லையா? இப்போ அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட தேர்தலை நெருக்கிட்டோம். வின்னபிலிட்டின்ற ஒரு இடமும் இருக்கு. யாரு ரொம்ப கம்ஃபர்டான சீட்டு வாங்கி இருக்கிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வை, யாருக்கு ரொம்ப சவாலான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது, அப்புறம் ஓட் டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கலந்துதான் இந்த தலைப்பை வச்சிருக்கோம். நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ்ல டிஎம்கே அணி 2021 நின்ன அணி வேல்முனரை தவிர மீதி எல்லாருமே அடுத்த தேர்தலையும் 24 தேர்தலையும் ஒன்னா சந்திச்சு 39 இடங்களையும் வெற்றி பெற்று 26 தேர்தலுக்கு அவங்க வராங்க. கூடுதலாக அவங்கள்ட்ட சில கட்சிகள் சேர்ந்திருக்கிறாங்க. இங்க அதிமுக அணியில 21 இருந்தவங்கள்ல 24 அந்த அணி பிளவுபட்டு நின்னாங்க. எதிரெதிர் கருத்தை சொன்னாங்க. ஆண்டி எடப்பாடியை தான் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் சொன்னார். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த கருத்தை சொல்லி தான்
திமுகவும் அதிமுகவும் அண்ணாமலை அடித்து விளையாடினார். தினகரன் மிக கடுமையாக அதிமுக விமர்சனம் பண்ணார். ஏற்கனவே ஒரு 21 அதிமுக இல்லாத அணியில் தான் இருந்தார். அதே மாதிரி அந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அன்புமணி கூட அதிமுக வந்து ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு பாஜக அணிக்குள்ள தான் அவர் நின்னாரு. அன்புமணி கடுமையா எடப்பாடி மேல விமர்சனங்கள் பெருசா வைக்கல, ஓரளவு தான் விமர்சனம் வச்சாங்க. அண்ணாமலையும் இவர் டிடிவி மிக கடுமையா விமர்சனங்கள் வச்சதே நாம பார்த்தோம். இப்போது வந்து ரீஅலைன்மெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி வந்து 2024 எந்த காலத்திலையும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, நான் புரட்சி தமிழராக்கும், டெல்லியை நான் தான் முடிவு பண்ணுவேன், நாங்க சொல்லக்கூடிய ஆள் தான் பிரதமர், சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி அவர் ஒரு 20 விழுக்காடு வாக்கு எடுத்தது ஒரு கணிசமான வாக்கு தான். அந்த வாக்கை எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா, இவர் தம்பியோட ஆதங்கத்துக்கு நான் பதில் சொல்றேன், கலைஞர் மட்டுமில்ல எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு, எது கூடுதல் லாபமோ அதை எடுப்பாரு. அதுல அவர் சமர்த்தர் தான், ராஜதந்திரி தான். அதுல நான் தம்பிக்கு அந்த பாராட்ட, அவரோட தம்பிக்கு ஆதங்கத்தை நான் சரி பண்றேன். அப்போ அவரு பாஜக -26 -29 அது மட்டும் அவருடைய ஆட்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், சிவி சண்முகம் எல்லாம் கடுமையா பேசினதெல்லாம் மறந்துகிட்டு குறைஞ்ச நஷ்டத்தை எடுக்கணும். அந்த அடிப்படையில் அவர் வந்து பாஜக இன்னொரு அணி 24 மாதிரி அமைச்சிட்டாங்கன்னா நமக்கு அது பல ஏரியாக்கள்ல சிக்கல் ஆயிரும்னு அவர் பாஜக நட்டத்துல குறைவா இருக்கிறது குறைஞ்ச நஷ்டம், அது பாஜகவை எதிர்த்து களமாடினோம்னா அதிக நஷ்டம் வரும். அதனால அவங்க கூட சேர்ந்துட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு போட்டியாளரை வந்து நம்ம ஏன் நீங்க அதிக லாபம்னு நீங்க அப்படி யோசிக்கல? ஒரு மெகா கூட்டணி, அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி லாபம் தர்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி, ஆட்சி அமைக்கிற லாப நோக்குன்னு சொன்னீங்கன்னா ஆட்சி அமைக்கிற கூட்டணி. அப்ப 2021 பாஜக கூட்டணியில் தான் நாங்க தோத்தங்கிற கருத்தை சிவி சண்முகம், ஜெயக்குமார், செங்கோட்டையன் போன்றவங்க அன்னைக்கு அதிமுக இருந்தாங்க சொல்றாங்கும் போது அதுக்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவங்க கருத்து தான், அதன் அடிப்படையில் தான் 24 அவங்க பிரிஞ்சு போனாங்க. இப்ப 26 ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா 2 பேருக்குமே கம்பல்ஷன்ல சேர்ந்திருக்காங்க. சோ அவங்க தேர்தல் களத்துக்குள்ள பிரிஞ்சு போய் நகர்ப்புற உள்ளாட்சியில பிரிஞ்சாங்க, பாமக கிராமப்புற உள்ளாட்சியிலே பிரிஞ்சுட்டாங்க, நகர்ப்புற உள்ளாட்சியில பிரிஞ்சாங்க, மக்களவையில பிரிஞ்சாங்க, இப்ப மீண்டும் சேர்ந்திருக்காங்க. எப்படி இந்த கெமிஸ்ட்ரி இருக்குங்கிறத நம்ம தேர்தல் முடிவுல தான் பார்க்க முடியும். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க அந்த நிகழ்வை சொல்றதுனால அது ஒரு கேள்விக்குறி, முடிஞ்சுதான் நம்ம அதை பார்க்கணும்ன்றது. அண்ணா திமுக அணிங்கிறது 24 இன்டாக்டா வெற்றி பெற்ற அணி, 39 இடங்கள்லயும் வெற்றி பெற்ற அணி. சூப்பர் ஃப்ளோஸா அவங்க வந்து ஒரு அரசியல் மிகப்பெரிய ராஜேந்திர நடவடிக்கை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு. அதுல பல சோசியல் ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்குது. இந்த அணிக்குள்ள கட்சிகள்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி 21 பாமகவுக்கு தான் மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தாரு, தேமுதிகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. பாஜகவை விட பாமகவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. 2024 பாமக தான் எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி போனாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை பாமகவை ரீட்டைன் பண்ணதுக்கு தான் முயற்சி பண்ணாரு. அதுல முக்கியமான பேட்டி அன்புமணி அவர்களோட பேட்டி இருக்கு. நாங்க எதுக்கு திரும்பவும் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி 26 அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதனாலதான் நாங்க அதிமுகவுக்கு போகலன்னு பேட்டியே கொடுத்தாரு. அது அன்னைக்கு அவர் எடுத்தது சரியான வீகம் தான். காலத்தின் சூழ்நிலையில டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் உள்ள விரோதம் வரலன்னா, அந்த பகை வரலன்னா இன்னைக்கு பாமக 214 தனிச்சு போட்டிட்டு அன்புமணி முதல்வர் 10.5 நிறைவேற்றுவோன்னு பெரிய அளவில் நின்றுப்பாங்க. அந்த பிளவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. அந்த சூழ்நிலையில அதிமுக பாமக கூட்டணி அந்த வாக்கு வங்கி ஜெல்லாகக்கூடியதுன்னு தான் நான் கருதுறேன். ஜெல்லாகுன்னு கருதுறேன். அது ஏன் பாக்குறேன்னா, அந்த 10.5 தான் வருது. கேட்டவங்க இவங்க, கொடுத்தவர் அவரு, அந்த அவங்களுக்குள்ள அதுல ஒரு ஒற்றுமை இது அவங்க இருக்குது. ஒரு பலன்றது வந்து சாதகம்ன்றது பாமகவுக்கு இருக்கு. அது ஜெல்லாகுங்கிறதுக்காகத்தான் அந்த 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறுன்னு ஒரு தவற ஆணித்தரமா சொன்ன பிரேமலதா அம்மையார் அவங்களும் நம்ம கூட்டணிக்கு தேவை சூப்பர் ஃப்ளோஸ் அல்ல, அது அபண்டன் காஸ்ட் அல்ல, சேஃபர் சைடு தேவைன்னு 10 சீட்டு கொடுத்து திமுக அவங்கள கூட்டணியில சேர்த்திருக்காங்க. பாமக விஷயத்துல, இப்ப தேமுதிக பாமக விஷயத்துல இருக்கிற நுணுக்கமான விஷயம், ஓட்டை இவங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, அங்க இருக்கிற ஓட்டுங்கிட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. அப்படிதான் பாமக வெளிப்படையா வெளியில வந்து அதிருப்தியை தெரிவிச்சாங்க. எங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு எங்களுக்கு வரல, தேமுதிக சொல்லியிருக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அதிமுகவோட கூட்டணி கட்சி எல்லாம் பட்டியலிட்டா யாருக்கு நல்ல வின்னபிலிட்டியான வாய்ப்பு இருக்கு, யாரு சவாலான விஷய கட்டத்தில் இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இதுவரை சிரமமாக தான் இருந்திருக்குது. இனிமேல் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கழிஞ்ச முறை 5 பாமக ஜெயித்தாங்க, 4 பாஜக ஜெயித்தாங்க. இப்ப அவங்கள பொறுத்த அளவுல பாமகவுக்கு அந்த உள்கட்சி பிரச்சனையில ராமதாஸ் ஐசோலேட் பண்ணதிலே ஃபர்ஸ்ட் வின் கிடைச்சிடுச்சு.
அவங்க விக்கிரவாண்டிக்கு பிறகு தனிச்சு நிற்க வேண்டியவங்க. இந்த பிரச்சனையால எடப்பாடிக்கு அது ஒரு நல்லதா போச்சு. அதுல அன்புமணி ஃபர்ஸ்ட் வின். நம்ம 18 சீட்டு, ஒரு ராஜ்சபா, ஒரு தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு நிலைமை அப்படி இல்லை. இந்த 36 தொகுதியிலே நிலைமை இப்படி தான் இருக்கு. அவர்கிட்ட நம்ம 18 சீட்டு வாங்கினதுல ஃபர்ஸ்ட் வின் அன்புமணி கிடைச்சிருச்சு. நான் தான் பாமகன்னு அன்புமணி நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவருக்கும் சீட் கன்வெர்ட் ஆகாத இடத்துக்குள்ள ஓரளவு சீட் கன்வெர்ட் ஆகுதுக்கு பாமக துணை புரியுது. இது அமமுக பாஜக அமமுகவை பொறுத்த அளவுல தினகரனுக்கு கிடைச்ச சீட்டு நல்ல சீட்டு தான், டபுள் டிஜிட்டுங்கும் போது அவர் முக்குலத்தோர் வாக்கு தொடர்பா பாஜகவும் அதிமுக எடுத்த ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டது. அடிச்சு நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடைசியா வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகும் தினகரன் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணாரு. எடப்பாடியும் தினகரனுக்கு நோ சொல்லல. பட் அந்த சூழ்நிலையில் கம்பல்ஷன், முக்குலத்தோர் ஓட்டுக்கு கம்பல்ஷன் லெவல்ல சேர்த்திருக்காங்களே தவிர என்னோட பார்வை அந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. எந்த 10.5 அன்புமணி சாதகமா இருக்கிறாரோ அதே 10.5 எதிராக இருக்கதா நான் பார்க்கிறேன். பிளஸ் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பிக்விக்ஸ் அந்த கம்யூனிட்டியில டால் லீடர்ஸ் வந்து எடப்பாடி ஒரு சவால் இருக்கு. அமமுகவுக்கு ஒரு பெரிய சவால். பாஜகவை பொறுத்த அளவுல அவங்க ஓட்டே 3.5 விழுக்காடு தான், அன்னி சட்டமன்ற விழுக்காடு தான் அவர் கொடுக்கிறாரு. அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருந்தா நான் கருதுறேன் 3.5 விழுக்காடு டிரான்ஸ்பர் ஆயிரும். அதுக்குன்னு நிறைய பேர் சிட்டிக்குள்ளே நிறைய பேர் அலையறாங்க. 3.5 விழுக்காடு கொண்டு சேர்க்கிறதுக்கு சார் 3.5 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு இந்த அலைன்ஸ் கிடையாது. 18% டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு தான் இந்த அலைன்ஸ். அந்த இடம் வராது. அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட ஓட்டு, அது எடப்பாடிக்கும் எதிரான ஓட்டு, எடப்பாடிய ஊழல்வாதின்னு சொன்ன ஓட்டு, ஜெயலலிதாவே ஊழல்வாதின்னு சொன்ன ஓட்டு, அந்த ஓட்டு ஜெல்லாகாதுங்கிறது என்னோட கருத்து, ஆணித்தரமான சின்ன கருத்து வேறுபாடு. சுருக்கமா, அதாவது போன எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10.5 கொடுத்தாரு அவரு. சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல 11 டிஸ்ட்ரிக்ட்ல 77 தொகுதி இருக்கு சார். 77 தொகுதியில வந்து பாமகவுடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. 14-15 தொகுதி வின் பண்ணாங்க. வேற அதிமுகவோட ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. மயிலத்தில் மட்டும்தான் வின் பண்ணினாங்க. அவங்க வாங்கின மற்ற 5 தொகுதியில் 4 தொகுதி பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலத்துலாம் வாங்கினாங்க. இந்த சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கல. இந்த வாட்டியுமே பாமக ஓட்டு மட்டும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அக்னிஷர் சுருக்கமா அவர் காத்திருக்காங்க. ஏகே குலசேகரன் நீதியரசர் குழு அமைச்சு அதற்கு பிறகு 10.5% அவங்க வந்து இது பண்ணி அவசரமா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கூட 10.5 அறிவிச்ச உடனே திமுக வன்னியர் குல சத்திரியர்களுக்கு நாங்கள் 15% கொடுப்போம் சொன்னாங்களே. இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல இன்னொரு கருத்து, இதுவரைக்கும் பிரியன் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கருத்து, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத தவறு. அவர் மலையாளி மேனன் எவ்வளவு தெரிஞ்சுன்னு எடுக்கலன்னு அந்த இதுக்கு நாம் தமிழர் சீமானும் களத்துக்குள்ள இருக்காரு. ஜாதிவாரி கணக்குல அவர் சொல்ற கருத்து சரி. ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாக்குறப்ப 2 கருத்தும் திமுக செய்யலன்றத அந்த கருத்து வந்து 2 பேரும் ஒத்துக்கறாங்க. வின்னபிலிட்டியா பாக்குறப்ப இருக்கு. இப்ப ஜெல்லா இருக்குன்னு பிரியன் சொல்றாரு, அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனா விஜய் ஃபேக்டர் மத்ததெல்லாம் வச்சு யோசிக்கணும் அப்படின்றது. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாமகவுக்கு ஒரு ஓகே, அவங்களுக்கு போறப்பே ஒரு ராஜ்யசபாவோட போறாங்க, வின்னபிலிட்டி உள்ள சீட் இருக்குன்னு, மற்றவங்களுக்கு எல்லாம் நெருக்கடி இருக்குன்னு. உங்க மதிப்பு இல்ல அதிமுக கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நீங்க பேசுறது எல்லாமே ஸ்டேஜ் 1 கணக்குகள் சார். ஸ்டேஜ் 1ல என்னன்னா ஒவ்வொரு கட்சிக்குமான பலமுள்ள தொகுதிகள், தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி கிடைக்க போய் எத்தனை எண்ணிக்கை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னன்னா வேட்பாளர் யார், அந்த வேட்பாளர் யாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கட்சிக்குனால இந்த சின்னத்துக்காக போடுவதெல்லாம் கிடையாது. இந்த தொகுதியில வேட்பாளர் யார் அப்படிங்கறத பொறுத்து தான் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. முதல்ல வேட்பாளர் அப்படியே சொல்றீங்க. நீங்க போட்ட கணக்குகள்லாம் நான் வந்து இன்வாலிட்னு சொல்ல, இதெல்லாமே வந்து தொகுதியை அலாட் பண்றது இல்ல உள்ள சிக்கல். ஒரு விஷயம் சார், அப்படி பாத்தீங்கன்னா இப்ப திரு சீமான் அவர்கள் நிக்கிறாங்கன்னு வைங்க, நீங்க மத்த வேட்பாளர்களை கம்பேர் பண்றப்ப அவர் ஒரு கட்சியினுடைய லீடர் சார். அப்படின்னா அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. வேட்பாளர் தான் டிசைட் பண்றாருன்னா அவர் ஜெயிக்கணும். நான் வந்து ஸ்டேஜ் 1ல வேட்பாளர்ங்கற பிரச்சனையே வரல. நான் ஸ்டேஜ் 2ல இருக்கேன். எல்லா காலகட்டத்திலும் நீங்க சொன்ன அதே வார்த்தை நான் வைக்கிறேன். இது வேட்பாளருக்கு தான் வாக்காளர் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா சீமான் கட்சி பாதி இடங்களை ஜெயிச்சிருக்கணும். நான் அப்படி சொல்லல. வேட்பாளர்கள்ல சீமான் அவர்கள் ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்றேன், அவர் ஜெயிக்கணும்லன்னு சொல்றேன். கரெக்ட்டா? அவர் தொகுதியில அவரை எதிர்த்து நிக்கிறவங்க ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் போட்ட கால்குலேஷன் எல்லாமே வேலிட், அதெல்லாம் ஓகே. இப்ப தொகுதி அலாட் பண்ணியாச்சு, யாருக்கு எந்த தொகுதி கொடுத்தாச்சு, வேட்பாளர் நிறுத்தியாச்சு. இப்ப மக்கள் பாக்குறது யார் எந்த வேட்பாளர் அப்படிங்கறத பாப்பாங்க. தொகுதி மக்களுடைய மன ஓட்டம் அப்படிதான் இருக்கும், அதுதான் பார்ப்பாங்க. பிரச்சாரத்துல என்ன பேசப்படுகிறது. சோ தொகுதி வேட்பாளர் வந்து தொகுதி நிலையில அந்த நிலையை முடிவு செய்யறார்.
பிரச்சாரத்தில் என்ன பேசுறாங்கிறது மாநில அளவு முடிவு போகுது. இது 2 ஃபேக்டர் தான் இருக்க போகுது. இன்னைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா காற்று திசை மாறி அடிக்கிறது. சேலத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சென்னை வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு ஹாட்டான இன்னைக்கு சென்னை வரைக்கும் இருக்குது. சென்னையுடைய 16 கோட்டைகள்ல வந்து ஓட்ட போட்டு அது செங்கல்ல உருவ ஆரம்பிச்ச கோட்டை விழுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மாற்றம் ஆரம்பித்து விட்டது. இல்ல நான் நீங்க சொல்வது அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புன்னு உங்கள் பார்வையை முன்வைக்கிறீங்க. நான் அதை கூட்டணி கட்சின்ற இடத்தில் இப்ப அந்த சவால் எல்லாம் எப்படி அது சரி செய்யப்படுது? சரி, அப்ப நீங்க பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்றது வந்து அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணி கட்சியோட பங்களிப்பு எப்படி இருக்குது, திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சியோட பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா? அது நம்ம திமுக தனியா கூட நம்ம நாளை கூட பேசலாம். அதனால தனியா பேசுவோம். அதிமுகவுல அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைத்த தொகுதிகள், அதாவது அந்த தொகுதியில் அவங்க செல்வாக்குள்ள பகுதிகள் தான் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறது. அவங்களும் வலுவான கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, அமமுக ஆகட்டும் பாமக ஆகட்டும். சோ அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸப்ட் பிஜேபி தவிர. பிஜேபி அவர்கள் எதிர்பாராத தொகுதிகள் கிடைச்சது. அவங்க போட்டிருக்க கேண்டிடேட் அவங்க ஒன்றும் பிற்படாத கடைசி நேரத்தில் தான் விட்டாங்க. ஸோ அந்த கூட்டணியில பாஜக தவிர மற்ற கட்சிகள் அவங்களுடைய வேட்பாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. ஸோ பிரச்சாரமும் அவங்களுக்கு கை கொடுக்குது. பிரச்சாரத்தில் எடப்பாடி அவர்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், இது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது. ஸோ இப்போ இதுல என்ன த்ரெட்னிங் வரப்போகுதுன்னா, புதிய பிளேயர், புதுசா யாராவது வர தலைவர்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சாரம் தான் இந்த களத்து சூழலை மாற்றும். இப்போ எதிர்த்தரப்புல வந்து எடப்பாடி ஆடிட்டே இருக்காரு, பேட்டர் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அங்கேருந்து ஸ்டாலின் பால் போடுறாரு, உதயநிதி போடுறாரு, பிரேமலதா போடுறாங்க, அடுத்தது கமலஹாசன் வர போறாரு, அடுத்தது ஓபிஎஸ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஸோ இவர்களை எப்படி எடப்பாடி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத கணக்குது. எடப்பாடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா எதிர்கொண்டார்னா அது பிரச்சாரம் சூடுபடும். அதிமுக பக்கம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மட்டையாளர் இபிஎஸ் தான், அவங்க எல்லாம் வெறும் பவுலர்ஸ் தான். ஆமா கண்டிப்பா. நீ பார்த்தோம் அப்படி பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா பால் போடுறாங்க, ஸ்டாலின் மட்டையாளரா இருக்காரு, அவரு அடிக்கிறாரு. அது கிரவுண்ட் வேற சார், சட்டமன்ற அது நாடாளுமன்ற தேர்தல், இது லோக்கல் கிரவுண்ட். அது இவங்க தொடர்ந்து திரும்ப டெல்லி சென்னை மேட்ச் சிஎஸ்கே அப்படிலாம் சொல்லும் போது அது கிரவுண்ட், இது வேற கிரவுண்ட். நீங்க அந்த மேட்ச் எங்க வேணாலும் விளையாடலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா சார், இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ பிரியன் அவர்கள் சொன்னதுன்றது, இப்போ தினகரன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அந்த ஓட் பேங்கோட டிஎன்ஏ என்ன சார், அது எப்படி உருவாக்கப்பட்டது? அது சமூக, அவங்களுடைய சமூக வாக்கு இல்ல, அது எதுக்கு யாருக்கு எதிராக உருவாக்கப்பட்டது? ரைட். இப்ப அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ப சசிகலா அவர்கள் ஃபேக்டர் வரப்ப அந்த தடுமாற்றம் இருக்கு, அததான் ஒரு புள்ளிவிவரம் சொல்றேன். இப்ப பாமகவினுடைய வாக்கு வங்கியை அன்புமணி அவர்கள் எப்படி கட்டமைச்சு கொண்டு வந்துட்டாங்க சமீப நாட்கள்னா, அது திமுகவுக்கு எதிராக தான் கட்டமைச்சிருக்காங்க. அது திமுகவுக்கு எதிரான வாக்கு தான். இப்ப ராமதாஸ் அவர்கள் அதிலிருந்து 10 ஓட்டு வாங்கட்டும், 10,000 ஓட்டு வாங்கட்டும், அது இவங்களுக்கு சிக்கலானது. ரெண்டா பிரிச்சு. மூணாவது பிரியன் சொன்ன முக்கியமான பாயிண்ட், கடந்த கால வரலாறு பாக்குறப்ப சிறிய கட்சிகள் தேமுதிக பாமகவோட ஓட்டு இங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேன். அததான் ரவீந்திரன் துரைசாமி சொல்வது, பழனிசாமி அவர்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரபிள் கெபாசிட்டி இல்லைன்னு. இதெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு கேட்கிறேன். சரி, இப்ப நம்ம அமமுக தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு த்ரெட்டிங் ஃபேக்டர் என்னன்னா, சசிகலா பிரிக்கக்கூடிய வாக்குகள், அதுதான் நீங்க சொல்றீங்க. அது வந்து ஒரு தொகுதிக்கு 2000-3000 வாக்குகள் இருக்கலாம், ஆனாலும் அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். அப்ப அவங்க பிரிக்கிற வாக்குகள் இது வந்து அவங்களுக்கு யாருக்குமே போல, சசிகலாவோட வேட்பாளருக்கு வரப்போகுது. ஆனா களத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அப்ப மாறும். அப்ப ஓபிஎஸ் செய்யும் போது அவர் யாரை மையப்படுத்தி வாக்கு கேட்பார்? அந்த சமூக வாக்குகளை தானே மையப்படுத்தி கேட்க போறார். உதயசூரியன் கேட்பார். உதயசூரியன் கேட்கும் போது அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே போகுமாங்க? போகாது. அது போகாம அப்படியே இருக்கிறதுனால சசிகலா இருக்குல்ல, அப்ப அவங்க குழப்பம் வரும். அப்ப அந்த வாக்குகள் ஒரு புது கோணத்தை வைக்கிறீங்க. சசிகலா அவர்கள் இருக்கிறதே திமுக இன்னைக்கு பாதகமானதுன்றீங்க. இல்ல, அதை நிறுத்தினது காரணமே அதான். திமுக அப்படின்னா யாரும் வந்து சசிகலா அவர்களுக்கு பின்னணியில் திமுக யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல? இல்ல இல்ல, நீங்க உங்க லாஜிக் படி அதிமுக தான் இருக்க முடியும். கரெக்ட்டா? இன்னை லாஜிக் படி சவால் வந்து அங்க தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ இல்ல. உங்க லாஜிக் படி கேக்குறேன். சவால் ஓபிஎஸ் தான் சவால். இல்ல, அது விடுங்க, அவர் கட்சிக்குள்ள வந்துட்டாரு. அவர் ஒரு தொகுதியில இல்ல நான் சொல்றது நீங்க தொகுதியா சுருக்காதீங்க. நம்ம தமிழகம் அளவுல பேசுறோம். சசிகலா அவர்கள் நிற்பது திமுக அணிக்கு தான் சவால் அப்படின்னா, சசிகலா அவர்களுக்கு பின்னணியில அதிமுக இருக்கலாம், இல்ல அதிமுகவுக்காக தான் சசிகலா நிக்கிறாங்க. கரெக்டா? சசிகலா வந்து அவங்க பின்னணியில அவங்க எல்லா தொகுதியும் வேட்பாளர் நிறுத்தவில்லை. அவர்கள் அவருடைய சமூக வாக்கு வங்கி உள்ள அந்த இடத்தில் மட்டும்தான் வாக்கு. சசிகலா அவர்கள் நிற்பது அதிமுகவுக்கு சாதகம் இல்ல, அவர் அதிமுகவுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு தான் வேட்பாளர் நிறுத்துறாரு. அவங்க சேலஞ்ச் பண்றது உதயகுமாருக்கு சேலஞ்ச் பண்றாங்க. சோ அவ எங்கெங்கெல்லாம் செல்லூர் ராஜுக்கு சேலஞ்ச் பண்றாங்க, எங்கெல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க. அதுக்கு இதை மடை மாற்றுவதற்கு ஓபிஎஸ் வந்து அதனால அந்த இடத்துல சிதறி போகும் வாக்குகள். நீங்க இந்த வாக்குகள் எங்க போகும்னு ஒரு क्वेश्चन வரும்ல. அவங்க நின்னாலும் கூட அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். அதான் சார் நான் சொல்றேன், 2000-3000 வாக்குகள் இருந்தாலும்
அது வந்து அது கன்சிடரபிள் அமௌண்ட் தான். ஆனாலும் வந்து அது பர்செப்ஷனை மாத்தி விடும். ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு, ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வருவதாகத்தான் பெரும்பாலும் பேச்சுகள் நடந்தது. ஒரு கடைசி நேரத்தில் வரல, அவர் எவ்வளவோ முயற்சிகள் செய்தார், அது நடக்கவில்லை. அப்படி வேறு வழியில இது லாஸ்ட் ஆப்ஷன் தான். அது கூட சசிகலா அவர்களே வந்து தைலாபுரத்தில் வந்து சேர்ந்து சொன்னதுனால தான் கூட்டணி அமைஞ்சது. ஸோ அதனால அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவரால் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது அதிமுக பாமக வலுவா இருக்கிற போது பாமக வேட்பாளர் நிக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த பக்கம் ஜெயகொண்ட விருத்தாச்சலம் எல்லா இடத்துலயுமே பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிருஷ்ணகிரியிலாம் வந்து திமுக வந்து எதிர்கொள்ளவே முடியல. அதாவது திமுகவுக்கு லைடர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு பாமக ஸ்ட்ராங்கா இருக்கு. சேலம் டு கிருஷ்ணகிரியில பயங்கர. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்புமணிக்கு போகக்கூடிய வாக்குகளை தடுக்கவே முடியாது உங்களால. ஸ்டாப்பே பண்ண முடியாது. உங்களாவது ஒரு கணக்கு போட்டு சசிகலாவது போய் களத்துல போய் இறங்கி வேலை செய்யறாங்க. பட் ராமதாஸ் களத்துக்கு ஒன்னும் போகல. ரெண்டாவது சேலம் அவர்கள் என்ன பேசினாரு, அரசியல்ல சிம்பதி ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்காக இருந்தாங்க, அதுக்கு ஒரு ரோல் இருக்கா இல்லையா தமிழக அரசு? அது நீங்க அது அன்புமணி எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும். டோட்டலா அவர் அகைன்ஸ்டா போகவே இல்லையா, அவர் ஐயாயிரம் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை வெளிப்படையா எதிர்த்து இருந்தாருன்னா அங்கதான் அப்பதான் அங்க வந்து இதா இருந்திருக்கும். ரவீந்திரன் ரொம்ப தெளிவா எடப்பாடி பற்றிய அவர் நிலைப்பாட்டு மாற்றத்தை ரொம்ப தெளிவா கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி மறைக்கிறாரு. 2024 இருந்து தான் 26 ரிசல்ட் இருக்கும். 24 தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய பாதையை காட்டிட்டு நான் சொல்றேன். தம்பி அக்னீஸ்வரனாலும் சரி, பிரியன் சார்னாலும் சரி, தம்பினாலும் சரி, அவங்க ராம்கினாலும் சரி 21 நிற்கிறாங்க. 24 4 முனை போட்டி நடந்தது. அப்ப ஐயா எடப்பாடி ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு, சீமான் அதே நிலைப்பாடு எடுத்தாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் அவர் வார்த்தை என் வார்த்தை இல்ல, வேண்டாம் ஒரு இதா இருக்கிறாங்க. அதே நிலைப்பாடு தான் பாஜகவால தமிழ்நாட்டுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு அந்த நிலைப்பாட்டில இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாரு. சீமான் லீடர்ஷிப் குவாலிட்டியில் அப்படியே நிற்கிறாரு. அடுத்தபடியா நாம் தமிழர் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி வளர்ந்த இடம் எல்லா இடைத்தேர்தலையும் போட்டியிட்டது. ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் கிட்ட பலகீனப்பட்டதுனால இப்ப நடந்த ஈரோடு கிழக்குல ஐயா எடப்பாடி பழனிசாமி நிக்கல. அப்போ இடைத்தேர்தல் நிக்காததிலும் தன் நிலைப்பாட்டில் மாறியதிலும் சீமான் லீடர்ஷிப் கிட்ட எடப்பாடி லீடர்ஷிப் பலகீனம் அடையும். அப்ப நீங்க சொல்றது அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஈக்குவேஷன்ஸ்க்குள்ள சீமான்ற ஒரு ஃபேக்டர் வந்து வின்னபிலிட்டிக்கு இடைஞ்சலா சீமான் எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனப்படுத்துவார். அக்னீஸ்வரன், உங்க பார்வை இந்த கூட்டணி கணக்குகளுக்குள் விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல சொல்றீங்க இபிஎஸ் அவங்களோட பரப்புரை செல்வாக்கு, இதை தாண்டி இந்த சிக்கல்கள் எல்லாம் தாண்டி வந்துருவாங்களா? என்ன சிக்கல் சார்? இப்ப நிறைய இப்ப நம்ம பேசணும்ல, ராமதாஸ் அவங்க, சசிகலா அவர்கள் இருக்கிறது, அண்ணாமலை ஃபேக்டர், இது ஜெல்லாச்சுன்னா பழைய கதை, இதெல்லாம் நிறைய போய் இவ்வளவு பேசணும், அதெல்லாம் தாண்டி வந்துருவாங்களா சார்? பிரச்சனை இல்லாம இருக்கிறது வந்து தேர்தலே போட்டி போடாம இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஜெயிக்காமலும் இருக்கலாம், 10 கோடி ரூபாய் செலவழிக்காமலும் இருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதற்கு பிறகு எல்லா பிரச்சனையும் வரும். அதை தங்களது அனுபவ ரீதியாகவும் அதை கட்சியினுடைய கொள்கை பிடிப்பின் ரீதியாக அதை வெற்றி அடைவாங்க. 40 லட்சம் தானே 10 கோடி? எது சார்? தேர்தல் ஆணையம் 40 லட்சம் தானே சொல்லுதா? அப்படி தேர்தல் ஆணையப்படி இல்ல, தேர்தல் ஆணையப்படி சொல்லியிருந்தா இந்த நாடு என்னைக்கே வல்லரசு நாடா மாறி இருக்கணும். அது இருக்கட்டும். இப்போ 2024 பத்தி 2021 பத்தியே பேசுறீங்கன்னு அண்ணா சொல்றாரு ரவீந்திரன். ஆனா 2024 மக்கள் நீதி மையம் 2.6% வாக்கெடுத்த மக்கள் நீதி மையம் உங்களுக்கு வந்துச்சுல, உங்களுக்கு ஒரு 6%, மொத்தம் 10% வாக்குகள் திமுகவுக்கு குறைஞ்சிருக்கா குறையலையா? அப்படின்னா 2021 3% தான். இப்ப எதிர்மறை வாக்குகள் 5%, அது 6% கூடுமா? 2024 10%, இந்த அந்த 2021 3% வாக்கு வித்தியாசம்னா இப்ப என்ன ஆகும்? எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு எத்தனை வாக்குகள்? 97 லட்சம். இப்ப 5 கோடியே 67 லட்சம் வாக்குகள் இருக்குது, எதிர்மறை வாக்குகள் இருக்கு. இவைகள் எல்லாம் அதிமுகவுக்கு பலமா இருக்குமா இல்லையான்றத இதுல திரு சீமான் அவர்களை கொண்டு வந்து இங்க இறக்குறதுக்கு சம்பந்தமே கிடையாது. ரொம்ப சம்பந்தம் இருக்கு தம்பி, பேசலாம், அது சம்பந்தமே கிடையாது, தனியாவே பேசலாம். பிரியல, அதாவது இந்த கம்பாரிசன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்தா 4 5 7 தொகுதியில் டெபாசிட் இருந்தார், 13 தொகுதியில் 3வது இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன்.
உடனே அதிமுக காரர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாக்குறீங்க, சட்டமன்ற எலெக்ஷனை பாருங்க அப்படின்னா நம்ம 21 எடுக்கிறோம். ரவீந்திரன் சார் 21 எடுக்காதீங்க 24 எடுக்கிறார். அவர் ஒரு ரீசனை வச்சு சொல்றாரு வச்சுக்கோங்க. பட் அசம்பிளி எலெக்ஷன் டு அசம்பிளி எலெக்ஷன் டேட்டா எடுக்கிறோம். அசம்பிளி எலெக்ஷன் டு அசம்பிளி எலெக்ஷன் எடுக்கணும் வச்சுக்கோங்க. அந்த பழைய அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எடப்பாடியோடைய ஸ்கோர் பரவாயில்ல, கூட்டணியோட சேர்ந்து 75 இடங்கள் வந்திருக்காருன்றது உண்மை. அது அடிப்படையான விஷயம் என்னன்னா வந்து பெரும்பாலான கொங்கு தவிர மற்ற மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றது அடிப்படையான விஷயம். ஸோ மற்ற மாவட்டங்களில் அந்த நிலைமை மாறித்தா அப்படின்றதுனா மாறலைன்றதா ஒரு வருத்தத்துக்குள்ளே ஒரு செய்தி. ஏன்னா அப்பவும் பாமக கூட இருந்தது, அந்த பாமக இப்பவும் இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரேக் இருக்கு, ஒரு பிளவு இருக்கு அதுல. அப்போ ஆமா, அப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தாரு, அந்த ஓபிஎஸ் இப்போ இல்ல, அவர் வெளியில இருக்காரு, அவர் திமுகவுக்கு போயிட்டாரு. அப்போ வந்து அண்ணாமலை கிடையாது சீன்ல. இப்போ அண்ணாமலை பாஜக இருக்கார், அவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கார். அவர் என்ன உள்ளடி வேலை செய்வார் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தினகரனோட ஓட்டு 21 வந்து அவருக்கு போச்சு என்டையர்லி. இப்போ அதுவே அப்படியே எடப்பாடிக்கு போகுமா அப்படின்றது இல்லை அவருக்கே போகுமான்றது கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம 21 தேர்தலை கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கும் அதிமுக வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளா இருக்கிற ஒரு நிலைமையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். களத்தில் எப்படி செயல்படுகிறது அதிமுக கூட்டணி? சம பண்ணலாம். அக்னீஸ்வரன், நீங்க முதல்ல இருந்தே சொல்றீங்க இபிஎஸ் அவர்களோட வசீகரம், செல்வாக்கு, பிரச்சாரம், இதை தாண்டி திமுக பலவீனம், இதெல்லாம் தாண்டி இப்போ இவங்க 2 பேருக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா நீங்க சமப்ல சொல்லலாம். சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், அதாவது ரொம்ப வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அரசு இயந்திரங்கள் அது மாதிரி பல்வேறு காரணிகள் அவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவதனால அவங்கள ஒரு பெரிய பிம்பத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிஞ்சிருச்சு. ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, 2 கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னாலும் இங்க எல்லாருமே ஒரு ஜாதிவாத அரசியலைத்தான் இவர்கள் செய்கிறார்கள், எல்லா 2 தரப்புலையும். இத எப்படி பாக்குறது அப்படின்னா, மக்கள் எந்த மனநிலையிலிருந்து வாக்களிக்க போறாங்க, 2021 எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும், அன்னைக்கு என்ன விலைவாசி இன்னைக்கு என்ன இது, அப்படிதான் பார்க்கணுமே ஒளி அப்படிதான் பார்க்கிறார்கள். முந்தைய சிந்தனையை விட இப்பொழுது அதிமுகவினுடைய வேட்பாளர்களும் மாவட்ட கழக செயலாளர்கள் மனநிலையில் மாற்றம் இருக்கிறது, முன்னேற்றம் தெரிகிறது. சோ ஆன்டி இன்குபன்சி இருக்கு, அதை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல அதிமுக இருக்குன்றதுதான் அதனுடைய செயல்பாடுகள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் இயங்குவதை பொறுத்து. சுருக்கமா உங்க சமம் இல்ல, அதாவது இந்த கூட்டணி அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் தேர்தல் நோக்கி போகும்போது ஒரு ஜெல்லாரா மாதிரியான தோற்றத்தை கொடுத்தாங்க. பட் அவங்கள பொறுத்த மட்டும் பிரைம் மினிஸ்டர் வந்து தான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டியதாக இருக்கு. இவங்க தனியாக வந்து இப்போ நேற்று வந்து திருமாவளவன், பிரேமலதா, ஸ்டாலின்லாம் ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அந்த மாதிரி இவங்க எதுவும் கூட்டம் போடுற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து கீழ் லெவலில் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பல அட்வர்ஸாக எதிரான பாதகமான பல விஷயங்கள்லாம் தாண்டி தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எடப்பாடியோடைய டிசிஷன்லேயே இந்த வாட்டி நல்ல டிசிஷன் இருந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை கேண்டிடேட்டாக போட்டது நிச்சயமாக சென்னையில் வந்து திருவிக நகரில் ஒரு வெற்றி பெறணும்னு நோக்கத்தோட கரெக்டாக போட்டிருக்காரு. அந்த மாதிரி அதை நம்ம பாராட்டலாம். அதான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாக்கள்லாம் அவர் பெரிய சவாலை சந்திக்கிறார். இதுவரையும் பைபோலார் பாலிடிக்ஸில் நான் தான் திமுக கருத்துன்னு சொன்னவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் காத்துட்டு. பைபோலார் உடைஞ்சிருக்கு, அது 4 முனைன்றது வெவ்வேறு ஈக்குவேஷன்ஸ் மாறுதுன்றீங்க. அது பைபோலார் இந்த வாட்டி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து அதிமுக பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. ஆக்சுவலா ராம்கி உங்க பாருங்க, அதிமுக வெர்சஸ் திமுகங்கிற அந்த பிரச்சாரம் போகுது. ஆனா நாளை மறுநாள் ஒரு மாற்றம் இருக்குன்னு பாக்குறேன். அது வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் வெர்சஸ் திமுக கூட்டணி கட்சிகள் போவேன்னா திருமாவளவன் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார், அண்ணாமலையும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த பிரச்சாரத்தில் அவங்க 2 பேர் என்ன பேச போறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அது வந்து அவங்களுடைய பிரதான கூட்டணிக்கு திமுகவுக்கு அதிமுக வலு சேர்க்க போகிறதுங்கிறது அதை பொறுத்து பார்க்கணும். ரெண்டாவது, அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஆப்போசிட்ல திமுக கூட்டணி பலவீனமா இருக்கு. இன்னமும் ராகுல் காந்தியோட கை இன்னும் விசிலடிக்க தயாராக இருக்கிறதா அப்படிதான் இன்னைக்கு விஜயும் பேசுறாரு. சோ அதனால அங்க ஒரு ஒரு சந்தேக நிழல் இருக்கிறதுனால அந்த கூட்டணி பலவீனமா தோணுது. இப்ப ஒருவேளை ராகுல் வந்து வந்தே ஆகணும், பிரச்சாரம் செய்தே ஆகணும் வந்து தமிழ்நாட்டுல. அப்படி இல்லன்னா அந்த கூட்டணி நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ராகுலுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தல் ஒன்றும் பெரிய ஓட்டு கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. அது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் காங்கிரஸ்ங்கிற பேனருக்கு தான் அதுங்கிறது. 98ல அது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ப சிதம்பரத்தும் கொடுத்திருக்கு, ராகுலுக்கு இல்ல. மல்லிகார்ஜுன கார்கேக்கும் சரி. இப்போ விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பாமக தேமுதிகவில் பாமகவுக்கு அதிக முக்கியம் கொடுத்தாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் தர்மபுரியில, சேலத்துல. ஆனா அதிமுகவுக்கு பெருத்த நஷ்டம்
10 விழுக்காடு வாக்க தமிழ் மண்ணில் நிரூபிச்ச கேப்டன் விஜயகாந்தோட துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு அவங்க பிரச்சாரமும் அதுவும் அனைத்து ஜாதிகள் ஆதரவையும் பெற்று மேற்கு மண்டலத்திலும் வட மண்டலத்திலும் விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் பொது தேர்தலில் 45 to 50 விழுக்காடு வாக்கு ரிப்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தேமுதிக ஒரு பெரிய சக்தியா பெரிய அசற்றா ஸ்டாலின் கிடைச்சிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?